ஹலோ டெக்கீஸ், இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா எங்களோட ஹெச்ஆர் லேர்னர்ஸ் ஹப்ல நியர்லி லாஸ்ட் 2 இயர்ஸா எக்கச்சக்க பீப்புளை ஹெச்ஆரை ட்ரெயின் பண்ணி பிளேஸ் பண்ணிட்டே இருக்கும். அவங்க எல்லாருமே வேற யாரும் இல்லை, உங்களை மாதிரி சப்ஸ்கிரைபரா இருந்து வீடியோஸ் பார்த்துட்டு இருந்த பீப்புள் தான். இன்ட்ரெஸ்ட் எடுத்து லேர்ன் பண்ணணும். அந்த பீப்புளுக்கு ஒரு 30 days ஆஃப் ரியல் டைம்ல இண்டஸ்ட்ரி என்ன போயிட்டு இருக்கோ, ரியல் டைம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒர்க்கிங் ப்ரொஃபஷன்ஸ் வச்சு ட்ரைனிங் கொடுத்து, பிளஸ் அவங்களோட கம்யூனிகேஷனை டெவலப் பண்றதுக்கு கம்யூனிகேஷன் ட்ரைனிங்கே கொடுத்து, பிளஸ் நெக்ஸ்ட் ஒரு 30 days கம்ப்ளீட்லி இன்டு பிளேஸ்மெண்ட் சப்போர்ட், ரெஸ்யூம் பில்டிங், நௌக்கரி ப்ரொஃபைல் பில்டிங், பிளஸ் நாங்கள் டைப் பண்ண கம்பெனிஸ்ல மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் சரி பண்ணி ஹெச்ஆர் ரெக்ரூட்டர் சக்ஸஸ்ஃபுல்லா எக்கச்சக்க பேர் நான் பிளேஸ் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருமே உங்களை மாதிரி சப்ஸ்கிரைபரா இருந்து நெக்ஸ்ட் ஹெச்ஆர் ரெக்ரூட்டர் ஆகணும்னு ஆக்ஷன் எடுத்து படிச்சு பிளேஸ் ஆன பீப்புள் தான். ஸோ அந்த விஷயத்தை உங்க எல்லாத்தோட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். பிகாஸ் நியர்லி இந்த ஒரு 2 years ஜேர்னில பிளேஸ் ஆன பீப்புளோட நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண முடியல. ஸோ இந்த ஒரு வீடியோல டீட்டெயிலா ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். எப்பவுமே எங்களோட இந்த ஹெச்ஆர் லேர்னர்ஸ் ஹப்ல வீக்லி எக்கச்சக்க பீப்புள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுவாங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணி முடிச்சு அந்த வீக்கெண்ட் சக்சஸ் மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோல அங்க பீப்புள் ஹெச்ஆர் லேர்னர்ஸ் பத்தி சக்சஸ்ஃபுல்லா பிளேஸ் ஆனவங்க என்ன சொல்றாங்க, என்னென்ன விஷயங்களை கத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத நான் ராவா ஷேர் பண்ண போறேன். பை த வே, நீங்களும் ஒரு ஹெச்ஆர் ஆகணும், ஹெச்ஆர் ரெக்ரூட்டர் ஆகணும், ஹெச்ஆர் லேர்னர்ஸ் சூஸ் பண்ணலாமா, எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, உங்களை மாதிரி சப்ஸ்கிரைபரா இருந்து மாறின ஒரு பர்சனே பேசுறாங்க. அதை நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. Good evening, everyone. This is Kamala Varshini. So I have joined the organization this week. This is because I have landed my first career because of this Learners Hub. Actually, I came across this video in YouTube, and that was really helpful. And I thought of just joining and to just see what they are teaching. And after 3 days, I thought this is very useful and this will help for me. And I started this. I came in between of the class only, but they have sent me the videos of previous sessions, and that is very useful for me. And my communication have been improved a lot. And also, actually, I have a fear of speaking, but when I came here, our communication ma'am gave us a hope, and she gave us a confidence to speak and have a conversation. Yeah, first of all, thank you for giving me this opportunity. I am Mohammad Nawaz. I am located in Trichy. I am now a HR recruiter in Ideal Zycon Solution in Chennai. And Melvin sir teach me a lot, and he motivates me. And this is the right way to go through the process and end-to-end recruitment. He teach a lot. இது வந்துட்டு எனக்கு வந்து ரொம்ப வந்து இன்டர்வியூ நீங்கள் வந்து 2-3 இன்டர்வியூஸ் வந்து நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் அட்டன் பண்ணிகிட்டே இருக்க உங்களுக்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிரும். நீங்கள் ஒரு 5 ரவுண்ட்ஸ்க்கு மேலே இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணிட்டு நீங்கள் 6 ரவுண்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் போயிட்டீங்கனாலே நீங்கள் ஆஃபர் லெட்டரோட வந்துடலாம். அப்படி ஒரு கான்ஃபிடென்ஸோட நீங்கள் இருப்பீங்க. ஆக்சுவலி வந்து எந்த ஒரு இன்டர்வியூஸுமே வந்து மிஸ் பண்ணாதீங்க. ஃப்ரெஷராக இருந்தாலும் பரவாயில்ல, எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ஒரு இன்டர்வியூஸாக இருந்தாலும் போல்டாக கான்ஃபிடென்ட்டாக மட்டும் பேசுங்க. கம்யூனிகேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இன் ஆஸ் அ ஹெச்ஆர் ரெக்ரூட்டர். ஓகே, நான் வந்து யூஜி வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தேன். யூஜி பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் வந்து எனக்கு அந்த கோடிங் வந்து சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதனால நான் என்ன பண்ணேன், சரி எனக்கு கம்யூனிகேஷன் நெட்வொர்க்கிங் இந்த பீப்புள் கூட கனெக்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதனால சரி எம்பிஏ ஹெச்ஆர்னு அப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அதனால எம்பிஏ ஹெச்ஆர் படித்து 2021 தான் வந்து எம்பிஏ ஹெச்ஆர் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணேன். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நார்மலாக வந்து ஒரு ரிலையன்ஸில் வந்து டீம் லீடர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அது ஒரு 2 இயர்ஸாக ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், இந்த மாதிரி ஐடிவில் எப்படியா போகணுமே அப்படின்ட்டு. அப்போ தான் நான் வந்து கரெக்டாக ரிலீவ் ஆகிட்டு அதுக்கப்புறம் டியூ டு 2023 வந்து ரிலீவ் ஆனேன். ரிலீவ் ஆனதுக்கப்புறம் ஒரு 1 year வந்து ஒரு இன்ஜுரினால வந்து எனக்கு கெரியர் பிரேக் ஆயிடுச்சு. கெரியர் பிரேக் ஆனதுக்கப்புறம் சரி இதுக்கப்புறம் நம்ம வந்து நான் ஐடியில் நம்ம கெரியர் கண்டினியூ பண்ணக்கூடாதுன்ட்டு நம்ம ஐடியில் வந்து கெரியர் கண்டினியூ பண்ணலான்னு சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது தான் இந்தமாரி நவீன் ப்ரோ அவங்க வீடியோ எனக்கு வந்து சஜஸ்ட் ஆயிடுச்சு. அவங்க வீடியோ சஜஸ்ட் ஆனதுக்கப்புறம் அப்போ தான் வந்து எங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து அவங்க டீம்லேருந்து காண்டாக்ட் பண்ணாங்க. இந்தமாரி நான் வந்து என்ரோல் பண்ணியிருந்தேன். என்ரோல் பண்ணதுக்கப்புறம் அவங்க டீம்லேருந்து காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து இந்தமாரி ஹெச்ஆர் ரெக்ரூட்டிங் இதுக்கு வந்து நாங்கள் இந்தமாரி எல்லாம் சொல்லி கொடுக்குறோம், நீங்கள் வந்து இந்தமாரி அதில் உங்களுக்கு ஐடியா இருந்தால் அதில் ஜாயின் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு வந்து அட்டன் பண்ணுங்கள் அப்படின்னா. சரி ஓகே, எனக்கு அதுலேயும் இன்ட்ரெஸ்ட் சரி, அதனால் நான் வந்து அப்படியே அதில் ஜாயின் பண்ணி எனக்கு வந்து கிளாஸ் ஃபஸ்ட்டு வந்து எப்படி போகுதுன்னு பார்க்கலான்னா நானும் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணேன். அப்புறமேட்டு எனக்கு வந்து
எனக்கு இந்த மாரி எனக்கு சொல்லி கொடுத்தா எனக்கு புரியும், அதே மாதிரி எனக்கு வந்து அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அதில் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது எனக்கு. அதுக்கப்புறம் செகண்ட் மந்த் வந்து பிளேஸ்மெண்ட் சப்போர்ட். அந்த ஃபர்ஸ்ட் மந்த் கம்யூனிகேஷனும் வந்து எனக்கு வந்து ஒரு 70-60% நல்லா பண்ணேன். மீதி எனக்கு கம்யூனிகேஷன் எப்படி எப்படிலாம் வந்து டெவலப் பண்ணணும் எல்லாமே அவங்களே அப்படியே சொல்லி கொடுத்தாங்க. அப்புறமேட்டு பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் வந்து எடுத்தாங்க. பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் வந்து நம்ம எந்தெந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரகிள் ஆகிறோம்னு வந்து அந்த பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்ல வந்து அவங்க கேட்பாங்க. நம்ம எத்தனை வாட்டி டவுட் கேட்டாலும் அது வந்து அவங்க வந்து இப்பதான் கேட்டீங்களா அது மாதிரி எதுவும் ரெஸ்ட்ரிக்ட்லாம் பண்ண மாட்டாங்க. எத்தனை வாட்டி நீங்க எந்த டவுட் கேட்டாலும் எனக்கு வந்து அது சொல்லி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமே பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் முடிஞ்சு நான் வந்து ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல நான் வந்து செலக்ட் ஆகிட்டேன். நான் வந்து ஓனா போய் செலக்ட் ஆனேன். ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல வந்து பீப்புள் பிரைம்ட்டு வந்து போரூர்ல நான் செலக்ட் ஆனேன். ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ வந்து எப்படி எனக்கு அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னா, எனக்கு ஒரு 20 மினிட்ஸ் வந்து எனக்கு 20 மினிட்ஸ் இன்டர்வியூ நடந்துச்சு. அதை நம்ம ரெஸ்யூம்ல என்னென்ன போட்டோம் எல்லாமே அதை பத்தி ஃபுல்லா கேட்பாங்க. ஒரு இன்டர்வியூ வந்து ஒரு மாதிரி நடக்கும். எனக்கு வந்து ஒரே ரவுண்டு, ஆனால் 20 மினிட்ஸ் நடந்துச்சு. டெல்மி அபவுட் யுவர் செல்ஃப், ஃபேமிலி பத்தி, அப்புறம் நம்ம இந்த கிளாஸ்ல வந்து என்னென்ன கத்துக்கிட்டோம், ஏதாவது ஐடி ரோல்ஸை பத்தி என்னென்ன தெரியுமா, ஐடி இந்த ரோலுக்கு வந்து என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கு, இதெல்லாம் வந்து நம்ம கேட்டாங்க. அதை இப்போ பண்ணி இப்போ நான் வந்து ஒரு மே மந்த் பிளேஸ் ஆனேன். மே மந்த்லேருந்து இப்போ வந்து ஒரு 1 மந்த் ஆயிடுச்சு நான் பிளேஸ் ஆகி. நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இப்போ பண்ணிட்டு இருக்கேன். அதுமாரி எனக்கு டீமும் வந்து நல்லா சப்போர்ட்டிவாக அமைச்சாங்க. நல்லா வந்து எனக்கு சப்போர்ட்டும் பண்ணுறாங்க. இன்னும் நான் எந்தெந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகிறோன்னா எனக்கு நல்லா சப்போர்ட்டும் பண்ணுறாங்க. இருக்கேன் நானு. யா, ஹாய் சுகன்யா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஓகே, சூப்பர், கிரேட். ஸோ உங்களோட ஜர்னியை ஷேர் பண்ணுங்க. லைக் எப்போ காலேஜ் முடிச்சிங்க, தென் எப்படி உங்கள் கரியர் இருந்துச்சு, தென் எப்போ ஜாயின் பண்ணீங்க, தென் ஃபர்தராக எப்படி போச்சு, உங்களோட ஜர்னியை ஷேர் பண்ணுங்க. நான் 2012 பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் 2012க்கு அப்புறம் நான் வந்து என்னோட கெரியர் ஸ்டார்ட் பண்ணேன். ஆஸ் எ ஹெச்ஆர் தான் ஸ்டார்ட் பண்ணேன். அரௌண்ட் எனக்கு 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அதில். ஸோ நான் வந்து ஹெச்ஆர் ஜென்ரலிஸ்டாக ஒர்க் பண்ணேன். டோட்டலாக எல்லாமே கவர் ஆகும். நான் எப்படின்னா ரெக்ரூட்மெண்ட்டு, ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட்டு, அந்த ஹோல் எல்லாமே நான் பார்ப்பேன் ஹெச்ஆர்ல. எல்லாமே நான் வந்து இன்டர்னல் ஹெச்ஆராக தான் 4 கம்பெனிலுமே ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் இது வரைக்கும் 4 வருஷம் வந்து நான் யுஏஇல ஒர்க் பண்ணியிருந்தேன். யுஏஇலனா சேம் இதே ஹெச்ஆர் கோஆர்டினேட்டர். லாஸ்ட் கம்பெனி மட்டும் ஹெச்ஆர் கோஆர்டினேட்டர்ல வந்து நான், ஏன்னா அது வந்து கொஞ்சம் பெரிய கம்பெனி, ஹெட் கவுண்ட் வந்து ஜாஸ்தி. ஸோ அதனால ஒரு ஹெச்ஆர் டீமே இருக்கும். அது வந்து எப்படி சொல்றது, ஆல்மோஸ்ட் நாங்கள் ஒரு 22 மெம்பர்ஸ் வந்து ஹெச்ஆர் டீம்லேயே இருப்போம் நாங்கள். ஸோ ஒவ்வொரு இதுக்கு ஒவ்வொரு பார்ட். என்னோட பார்ட் வந்து அதில் வந்து ரெக்ரூட்மெண்ட்டும் ப்ளஸ் வந்து அவங்களோட ஜாயினிங் ஃபார்மாலிட்டிஸ் அன்டில் ஆன்போர்டிங் வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். நான் எல்லாமே ஹையர் பண்ணுவேன். நான் எப்படின்னா பர்டிகுலராக இதுதான் கிடையாது, எல்லாமே நான் பார்க்கணும். ப்ளூ கலர்லேருந்து ஒயிட் கலர் பேஸஸ், சேல்ஸு, மார்க்கெட்டிங்கு, ப்ராஜெக்ட் மேனேஜரு, இந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் நான் 2020 எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. ஸோ நான் இங்கே வந்து ஜாப், ஏன்னா என் ஹஸ்பண்ட்க்கு ட்ரை பண்ணோம் நாங்கள் யுஏஇல. ஸோ கிடைக்காதனால மேரேஜ்க்கு அப்புறம் இங்கே பெங்களூர்லேயே ஜாப் சர்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தேன் நான். ஸோ அந்த டைமில் எனக்கு பேண்டமிக் ஸ்டார்ட் ஆனதுனால அதில் ஒரு 1.5 வருஷம் போச்சு. எனக்கு கெரியர் கேப் வந்துருச்சு. நெக்ஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் வந்து டியூரிங் ப்ரெக்னன்சியில் ஒரு ஆல்மோஸ்ட் எனக்கு ஒரு 5 இயர்ஸ் கெரியர் கேப் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் திருப்பியும் என்னோட கெரியர் ஸ்டார்ட் பண்ணணும்னு யோசிக்கும் போது நான் ஏன் ஒரு பர்டிகுலர் இதில் போகலான்னு நினச்சேன் ஹெச்ஆர்ல. அகெயின் திருப்பியும் ஒரு ஜென்ரலிஸ்டாக ஸ்டார்ட் பண்ண விருப்பப்படலை. ஸோ போகிறது ரெக்ரூட்மெண்ட்லேயே போவோம். ரெக்ரூட்மெண்ட் இருந்தாலும் அதுலேயும் பர்டிகுலராக ஐடியில் போகலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் எனக்கு இந்த வீடியோஸ் நான் பார்த்தேன். அண்ட் தென் ஐடிலையும் ஏதாவது கோர்ஸ் பண்ணலான்னு யோசிக்கும் போது இப்போ வை டோன்ட் ஐ சூஸ் ரெக்ரூட்மெண்ட் பார்ட் இன் ஹெச்ஆர்னு நான் திங்க் பண்ணேன். ஸோ ஏன்னா அதுதான் என்னோட இது வரைக்கும் அதில் தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ நான் அதே ஸ்டார்ட் பண்ணலான்னு பண்ணி அதுக்கப்புறம் இல்லை ஹெச்ஆர் லேர்னர் ஹப்பில் ஜாயின் பண்ணேன், லேர்ன் பண்ணேன். ஐடி ரெக்ரூட்மெண்ட் ஸ்கில்ஸ் நிறையா எனக்கு எது தேவையோ அதை பர்டிகுலராக சொல்லி கொடுத்தாங்க. எக்ஸாக்டாக என்ன தேவை அதுக்குன்றது. மெல்வின் சார் கிளாஸ் சூப்பராக இருந்துச்சு, நல்லாவே எடுத்தார். ஸோ அவர் எடுத்ததும் நல்லா புரிஞ்சுது எனக்கு. அண்ட் தென் கம்யூனிகேஷன்ஸ் கிளாஸும் சொல்லவே வேணாம், அவங்களும் நல்லா பண்ணாங்க. ஸோ என்ன கற்றுக்கிட்டீங்க நம்மளோட இதில் புதுசாக இப்போ ரெக்ரூட்மெண்ட் பற்றி டெப்த்தாக? ஏன்னா ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, தென் 5 இயர்ஸ் ஆஃப் கேப், புதுசாக நிறைய விஷயங்கள் வந்திருக்கும். இந்த லேர்னிங் ஜேர்னியில் என்னென்ன விஷயங்கள்லாம் புதுசாக பார்த்தீங்க, என்னென்னலாம் புதுசாக கற்றுக்கிட்டீங்க? சொன்னால் எனக்கு வந்து ஒரு நாலேஜ் வந்து ஐடி ரெக்ரூட்டாக இருக்கும்ல, நாலேஜ் எனக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் நான் கெயின் பண்ணியிருக்கேன். அது என்னால் 100% ஷியூராக சொல்ல முடியும். ஏன்னா எது நமக்கு தேவையோ அதை எக்ஸாக்டாக சொல்லி கொடுத்தாங்க. சீரியஸாக இது இருக்கட்டும், நோக்கரியில் எப்படி வந்து ஐடி கேண்டிடேட்டை சூஸ் பண்ணுறது, அப்புறம் ஐடி ஸ்கில்ஸு
எதுக்கு என்னென்ன ஸ்கில் செட்ஸ் தேவை, அப்புறம் இதெல்லாம் ஒரு சிம்பிள் டேர்மா போட்டு கொடுத்தாங்க. அந்த அந்த வகையில எனக்கு அது ரொம்ப என்ன சொல்ற சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்துச்சு. ஸோ இப்ப நான் திருப்பி மறந்துட்டேன்னா கூட அதை எடுத்து பார்த்தா என்னால ரீகெயின் பண்ண முடியும். அந்த அளவுக்கு எனக்கு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. மெல்வின் சார் நல்லாவே எடுத்திருந்தாரு. ஸோ இது நான் ஐடினா என்னன்றதை நான் நல்லாவே கத்துக்கிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து பேக்ரவுண்ட் ஐடி நாலேஜ் கிடையாது. நான் எம்பிஏ பண்ணேன். அண்ட் தென் ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணல. ஸோ எக்ஸ்ட்ரா எனக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா இங்க வந்து ஐடி ஸ்கில்ஸ் பத்தி கத்துக்கிட்டேன் நான். Good evening to everyone. So I'm Kalyasi from Viluppuram. ஆக்சுவலி ஸோ எனக்கு இந்த ஹெச்ஆர் லேர்னர்ஸ் எப்படி தெரியும் பார்த்தீங்கன்னா, ஸோ நானுமே வந்துட்டு ஜாப் சீக்கராக தான் இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் 2023 பாஸ்ட் அவுட். என்னோட கிராஜுவேஷன் பார்த்தீங்கன்னா பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர். ஸோ ஆஃப்டர் தட் ஒன்ஸ் நான் காலேஜ் முடிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் வந்துட்டு ஒரு டிப்ளமோ கோர்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ என்னுடைய சைட்லேருந்து நான் ஏதாச்சும் சஜஷன் கொடுக்கணும் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் சரியான கரியர் பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய கரியர் வந்துட்டு ஹெச்ஆரில் இருக்கணும் அப்படின்னா, ஸோ ஹெச்ஆர்லுக்கு ஓரியன்டான ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து சர்ச் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. ஸோ என்ன தான் நீங்கள் லேர்ன் பண்ணாலும் உங்கள் சைட்லேருந்து நீங்கள் எஃபர்ட் போட்டால் மட்டும்தான் உங்களால் வந்துட்டு பிளேஸ்மெண்ட் ஆக முடியும். ஸோ இந்த பிட்வீன் கேப்பில் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டது இதுதான். ஸோ என்ன தான் வந்துட்டு சப்போர்ட்ஸ் நிறையா இருந்தாலும் பிளேஸ்மெண்ட்ஸ் நிறையா இருந்தாலும் நம்ம போடுற எஃபர்ட்டில் வந்துட்டு இருந்தால் தான் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு பிளேஸ் ஆக முடியும். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுடைய எஃபர்ட்ஸ் எப்படி சொல்கிறது லைஃப்பில் வந்து நம்ம சக்சீட் ஆக முடியும் அப்படின்னு தான் என்னுடைய லேர்னிங். ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டு நான் ஸோ சென்னைனாலுமே எனக்கு புதுசு. நான் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, ஸோ எனக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருந்தது ஹெச்ஆர் லேர்னர்ஸ் ஹெல்ப். ஸோ நவீன் சார் டீம் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ் சார். ஸோ தேங்க்யூ. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் அவர் மீட்டிங். தேங்க்யூ ஸோ மச். Hi guys, I am Hema Malini from batch 10. Even Gautami, Pavi, we all same batch. Okay, I have 10 plus years in experience in US recruitment. எனக்கு என்ன ஆச்சுன்னா, என்னோட US recruitment நான் கம்ப்ளீட்டா பார்த்தது வந்து ஃபெட்ரல் ரெக்ரூட்மெண்ட். ஸோ எங்களோட ஃபெட்ரல் ரெக்ரூட்மெண்ட் எங்களோட ப்ராஜெக்ட் வந்து கிளைண்ட் வந்து சோல்வ் பண்ணிட்டதுனால எனக்கு வந்து யூஎஸ் ரெக்ரூட்மெண்ட் நைட் ஷிஃப்டே பார்க்கணுன்ற மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு அது வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளா இருந்தது. 10 இயர்ஸ் என்னதான் நான் 10 இயர்ஸ் யூஎஸ் ரெக்ரூட்மெண்ட்ல இருந்தாலும் எனக்கு டொமஸ்டிக் ரெக்ரூட்மெண்ட்டை பத்தின எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ எனக்கு வந்து நான் மூவ் ஆன் ஆகணும், எனக்கு டொமஸ்டிக் ரெக்ரூட்மெண்ட்ல மூவ் ஆன் ஆகணுன்ற பட்சத்துல வரும்பொழுது எனக்கு ஒரு ரைட் பிளாட்ஃபார்ம் லேர்ன் பண்றதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும் அப்படின்ற ஒரு திங்க். ஈவன் தோ இங்கேக்கும் அங்கேக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லைனாலும் ஒரு லேர்ன் பண்ணிக்கிட்டு ஒரு ப்ராசஸை ஸ்டார்ட் பண்றோம்னா அதுக்கு கரெக்டா அந்த வே நமக்கு கரெக்டா இருக்கும், அந்த பாத் நம்மளுக்கு எப்பவுமே ஒரு கிளியரா இருக்கும் அப்படின்ற ஒரு கான்சியஸ்ல நான் நவீனோட வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போது ஓகே நம்ம இது வந்து ஜாயின் பண்றோம் பத்தின நாலேஜ் இல்லை. ஸோ நம்மளுக்கு இங்க ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணும் போது கூட நம்மளுக்கு எப்படி இருக்கும், பிகாஸ் நான் அங்கேயே 10 இயர்ஸ் நான் அந்த ஒர்க் இது பண்ணிட்டதுனால எனக்கு இங்க டொமஸ்டிக் அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப கஷ்டமா இருந்தது ஃபர்ஸ்ட் திங். ஸோ நான் நவீன் டீம் கிட்ட பேசும்போது, அப்புறம் நவீன் கிட்டயும் நான் நிறைய வாட்டி பேசியிருக்கேன். நவீன் என்ன சொன்னா, ஓகே மேம் நீங்க உங்களுக்கு ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது, ஜஸ்ட் நீங்க அட்டன் பண்ணி பாருங்க அப்படி. ஆனா எனக்கு பிளேஸ்மெண்ட் அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது, பிகாஸ் ஐ நோ தட் ஐ ஹாவ் 10 plus years எக்ஸ்பீரியன்ஸ். அந்த மாதிரி இருக்கிற பொழுது எனக்கு வந்து பே வந்து நம்ம டொமஸ்டிக்ல கேட்கற மாதிரி கிடைக்காது. ஸோ அஷூரன்ஸ் எனக்கு கொடுக்கல. மேம் நீங்க நாலேஜ் கெயின் பண்ணிக்கணும்னா ஷோர் நீங்க இந்த இதோட வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு. ஓகே நானும் சரி ஓகே நம்மளுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் நாலேஜ் கெயின் பண்ண வேணும் அப்படின்ட்டு நவீனோட கிளாஸஸ் நான் எந்த செஷனும் அப்படியே மிஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் நெக்ஸ்ட் செக்ஷன் என்னன்றத நவீன் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாரு. நவீன் செக்ஷன், அனிதா கம்யூனிகேஷன் செக்ஷன், அதெல்லாம் செக்ஷன் வரும்போது ஈவன் தோ ஜெயலட்சுமியும் திரும்ப ஃப்ரம் ஸ்கிராச்ல இருந்து அவங்களுமே எடுத்து நிறைய கைட் பண்ணாங்க. எனக்கு அப்போ பேசிட்டு இருக்கும் போது எனக்கு பிளேஸ்மெண்ட் அஷூரன்ஸ் கிடையாதுன்னு சொன்னப்போ ஓகே மேம் ஒரு ஃப்ரீலான்சிங் இருக்கு, இஃப் யூ வாண்ட் யூ கேன் ட்ரை இட் அப்படின்னு. ஓகே நானும் ட்ரை பண்ணேன். ஃபர்ஸ்ட் இனிஷியலா ட்ரை பண்ணேன். எல்லா இன்டர்வியூவும் நான் வந்து நானாவே அப்ளை பண்ணா எனக்கு என்ன ஒரு பெரிய டிராபேக் இருந்ததுன்னா, you have 10 plus years in US recruitment, domestic recruitment at least 1 month experience இருந்தா கூட நாங்க வந்து உங்களை ரெக்ரூட் பண்ணிப்போம். எங்க நான் போனாலும் அதே இதுல யூஎஸ் ரெக்ரூட்மெண்ட் பண்றாங்க, எனக்கு நைட் ஷிஃப்ட் கொடுக்குறேன், நீங்க இப்போ கூட ஜாயின் பண்ணிக்கோங்க
அப்படிதான் நான் வந்து ஃபேஸ் பண்ணப்போ எனக்கு கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேஷனும் ஆயிடுச்சு. என்னடா நம்மளுக்கு நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தானே நம்ம இதுக்கு மூவ் ஆன் ஆகுறோம், இங்கேயுமே வந்து நம்மள இப்படி கேக்குறாங்களே அப்படின்னு இருக்கிறப்போ எனக்கு ரொம்ப இதுவா இருந்தது. அதுக்கப்புறம் ஜெயா வந்து ஒருத்தவங்க ஃப்ரீலான்சிங் ரெஃபர் பண்ணி எனக்கு கான்டாக்ட் கொடுத்தாங்க. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்களால முடியுதா. அப்படியும் ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்போ எனக்கு அந்த கான்டாக்ட் கிடைக்கல. நம்மளோட டைமிங்ன்றது ஒண்ணு இருக்குன்றது அப்புறமா தான் புரிஞ்சது. அப்புறம் ஷைன்ல எல்லாம் நான் வந்து அப்லோட் பண்ணினேன். நம்மளோட பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்ல நம்மளுக்கு இன்டர்வியூஸ் நிறைய கொடுப்பாங்க. கொடுத்தாலும் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா நம்மளோட சைட்ல இருந்து நம்மளும் ட்ரை பண்ணணும். எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து ஸ்பூன் ஃபீட் பண்ண முடியாது இல்லையா. நம்மளுக்கு வந்து பிளாட்ஃபார்ம், நம்மளுக்கு வந்து லேர்னிங் பிளாட்ஃபார்ம் கொடுப்பாங்க. இப்படி லேர்ன் பண்ணணும்ன்றத சொல்லுவாங்க. கைடன்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் எல்லா மென்டர்ஸுமே கொடுப்பாங்க. இருந்தாலும் நம்மளும் நம்ம சைட்ல இருந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. நம்மளும் ட்ரை பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணும் போது எனக்கு கிடைச்சது இந்த ஃப்ரீலான்சிங் ரெக்ரூட்மெண்ட். இந்த பாஸ்ட் 1 month நான் வந்து இப்போ பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரீலான்சிங் ரெக்ரூட்மெண்ட். நல்லாவே போயிட்டு இருக்கு. நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ற கேண்டிடேட் எல்லாமே வந்து நான் சூஸ் பண்ற கேண்டிடேட், கான்டாக்ட் பண்ற கேண்டிடேட்ஸ் எல்லாமே வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகுறாங்க. ஷார்ட் லிஸ்ட் ஆகுறாங்க. நீங்க இந்த மாதிரி நம்ம புதுசா நீங்க ஃப்ரெஷரா நீங்க போகும் பொழுது நீங்க எடுக்கிற சோர்ஸ் பண்ற கேண்டிடேட் நீங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணும்போது சில பேர் வருவாங்க, சில பேர் வரமாட்டாங்க. அதுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி என்னடா நம்ம இவ்வளவு சோர்ஸ் பண்றோமே, நம்மளுக்கு என்ன பண்ணியும் நம்மளுக்கு வந்து ஒரு இதுவே கிடைக்க மாட்டேங்குதுன்ற ஒரு இது வந்துடக்கூடாது. பிகாஸ் நான் வந்து அந்த 10 years நான் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணிருக்கேன். இப்பவுமே நான் ஸ்டில் அந்த மாதிரிலாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஒரு ஃப்ரெஷர்ஸா நீங்க போகும் பொழுது அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணும் பொழுது ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகாதீங்க. ஃபர்ஸ்ட் திங் நீங்க உங்களுக்கு இந்த மாதிரி என்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் வருதுன்னு பாருங்க. ஐடி நான் ஐடியான்னு பாருங்க. இப்போ ஒரு ரெக்குவயர்மெண்ட் வந்ததுன்னா நான் சொல்றது ஃப்ரெஷருக்கு, இப்போ ஒரு நோட் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் வந்ததுன்னா ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பருக்கு என்ன மாதிரி ஸ்கில்ஸ் கொடுத்தாகும். நீங்க நிறைய சர்ச் இதெல்லாம் யூஸ் பண்ணுங்க. பூலியன் சர்ச் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுங்க. அந்த மாதிரிலாம் நீங்க சர்ச் பண்ணி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்டான கேண்டிடேட்டை உங்களால சோர்ஸ் பண்ண முடியும். கொஞ்சம் நீங்களே உங்களை மோல்ட் பண்ணிக்கோங்க. நாட் ஒன்லி பூலியன் சர்ச் ஸ்ட்ரிங் மட்டும் யூஸ் பண்ணணும், இல்ல இந்தியா நார்மல் சர்ச் இதை யூஸ் பண்ணணும்ன்றது மட்டும் இல்லாம இதுவும் தாண்டி வேற என்ன முடியும். கூகுள் எக்ஸ்ரேன்னு ஒண்ணு இருக்கு. அந்த கூகுள் எக்ஸ்ரே யூஸ் பண்ணி நம்ம எப்படிலாம் நமக்கு வந்து நம்மளோட லேர்னர்ஸ் ஹப்ல எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த 1 month டைமிங்ல அவங்கனால எவ்வளவு நமக்கு சொல்லி கொடுக்க முடியுமோ அவ்வளவும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்படி இருந்தும் நம்ம அதை தாண்டி நம்ம என்ன லேர்ன் பண்ணணும் அப்படின்றத நம்ம முதல்ல யோசிக்கணும். நீங்க எங்க போய் நம்ம இந்த மாதிரி லேர்ன் பண்ண முடியும்னா இப்ப இருக்க எல்லாருமே எவ்ரி ஒன் நோஸ் ஏஐ நிறைய விஷயங்களை கத்துக்கோங்க. ஃப்ரெஷரா இப்போ ஈவன் கலையரசி நாங்கெல்லாம் வந்து பிளேஸ்மெண்ட் இதுல ஒன்னாதான் இருந்தோம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஜெயா நிறைய சொல்லியிருப்பாங்க. நிறைய சர்ச் பண்ணுங்க, நிறைய லேர்ன் பண்ணுங்க. லேர்னர்ஸ் ஹப்ல மட்டும் லேர்ன் பண்ணதை வச்சு நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கணும், நமக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சிருச்சு அது மட்டும் போதும் அப்படின்னு நினைக்காதீங்க. லேர்னிங் எனக்குமே ஸ்டாப் ஆகாது. நான் எதுக்கு இது வந்து நம்மளோட ஓன் லாங்குவேஜ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன்னா ஒருத்தருக்கும் அது கரெக்டா ரீச் ஆகணும்ன்றதுக்காக தான். ஓகே எஸ் கைஸ், ஸோ ஹோப் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பேசினதை பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லாருமே ரியலாக பிளேஸ் ஆன பீப்புள். அவங்களோட பேட்ச் மெம்பர்ஸ்க்கு எப்படிலாம் பண்ணணும் கைட் பண்ண விஷயங்களும் ப்ளஸ் அதே மாதிரி அவங்க லேர்னர்ஸை பற்றி சொன்ன விஷயங்கள் தான் இப்போ நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ நிறைய பேர் இன்னுமே ஸ்டில் வந்து இது போகலாமா வேணாமான்னு ஒரு கொஷின்லேயே இருந்துட்டுருக்கீங்க. தைரியமாக கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் நம்பி வரலாம். ரீஃபண்ட் பாலிசிஸுமே அவைலபிள் இருக்குது. டீட்டெயில்டாக எங்களால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லிட்டே டே 1லேருந்தே சொல்லி கொடுத்து ப்ராப்பரான ட்ரைனிங் கொடுத்து ப்ளேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு இதை பற்றின மோர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா பயோவில் ஃபஸ்ட்டு இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஃபார்மை ஃபில் பண்ணி என் டீம் உங்களை ரீச் அவுட் பண்ணுவாங்க. ஸோ வீடியோவை டில் எண்ட் வரை பார்த்துக்கு தேங்க்யூ ஸோ மச் கைஸ். திஸ் இஸ் யுவர் HR Naveen signing off.